கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலி வழியாக இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாளில் கூட மரித்து போன ஒரு வாலிபனை குறித்து இன்றைக்கு வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கும் கூட வேத வசனம் எப்படியாய் சொல்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 13வது வசனத்துல ஒரு காரியம், ஒரு சம்பவம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. மரித்து போன ஒரு மகனை பாடையிலே சுமந்து ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். அவருடைய தாய் கைம்பெண்ணாய் இருந்து, விதவையாய் இருந்து அவனுக்கு பின்பதாக அழுது கொண்டு வருகிறார். அந்த வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவளை பார்த்த உடனே அவளை பார்த்து மனதுருகி, மகளே நீ அழாதே என்றார். இன்றைக்கும் கூட அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, அநேக காரியங்கள் மரித்து போயிருக்கிறதா? இன்றைக்கு உங்களுக்கு நேரம் வரக்கூடிய ஒரு வார்த்தை, உங்க மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி நீ அழாதே என்று இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்கிறார். மாத்திரமல்ல, அந்த பாடையை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டார் என்று வேதம் சொல்கிறது. தொட்டது மாத்திரமல்ல, அந்த பாடையை சுமந்து கொண்ட வந்த அத்தனை பேரும் அந்த இடத்துல நின்று போனார். நின்று போன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 14வது வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கிறது, வாலிபனே நீ எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் என்ற பொழுது அவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட மரித்து போயிருக்கிற அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்துல நீங்க சொல்வீர்களானால் கட்டாயம் எந்த காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ, இதுவரைக்கும் நடக்காது என்று மூடப்பட்டதோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்தான் சொல்றார், அந்த காரியங்களை கட்டாயம் நான் உங்களுக்காக அதை நான் உயிர்ப்பிப்பேன் என்று. எதெல்லாம் நடக்க முடியாத முடிஞ்சிருச்சு என்று எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அவைகளை தொட்ட உடனே அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்கள் இன்றைக்கு காண போகிறீங்க. அவர் தொட்டது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையினாலே சொன்ன மாத்திரத்துல அவன் உயிரோடு கூட எழுந்தான். எழுந்து உட்கார்ந்தது மாத்திரம் அல்ல, அவன் பேச தொடங்கினான் என்று வேதவசனம் சொல்லுகிறார். மரித்து போற சூழ்நிலை இருக்கீங்களா? கடன் பிரச்சனையில போராட்டத்துல இருக்கீங்களா? நான் எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, அவரிடத்துல நீங்க சொல்லுவீங்கன்னா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நன்மை உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கும் உதவி செய்ய அவர் சகாயராயிருக்கிறார். அவன் எழுந்து உட்கார்ந்தது மாத்திரமல்ல, பேச தொடங்கினது மாத்திரமல்ல, கைம்பெண்ணாய் விதவியாய் இருந்த அந்த தாயினிடத்துல அந்த மகனை ஒப்படைத்தான். அவன் சந்தோஷமாய் போனான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட மரித்து போயிருக்கிற அத்தனை காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால இன்றைக்கும் உயிரோடு கூட எழுப்ப முடியும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க பண்ணா போதும், மனதுருகி, ஏசப்பா என் காரியங்கள் மரித்து போயிருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேட்பீங்கன்னா கட்டாயம் இன்றைக்கும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை செய்வார். பாடையை தொட்ட மாத்திரத்துல அவனுக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டது. வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அவனுக்குள்ள ஒரு ஜீவன் வந்தது. இன்றைக்கும் அதே இயேசு உங்களுடைய காரியங்கள், மூடப்பட்ட காரியங்கள் கர்த்தர் இன்னைக்கு தொடுவாரா, வார்த்தையை சொல்வாரா, உங்க வாழ்க்கையிலும் அற்புத அதிசயங்கள் நடக்கும். இந்த புதிய வருஷத்துல கட்டாயம் உங்களுக்கு நன்மை கிருபையும் அளிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, மனம் வருந்தி கலங்குகிறாயா? மனம் நொந்து போயிருக்கிறாயா? இனி வாழ வழி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? வழி இல்லாத இடத்துல, ஜீவன் இல்லாத இடத்துல ஜீவனை கொடுக்கிறவர், வாழ்க்கை இல்லாத இடத்துல வாழ்க்கையை கொடுக்கிற இயேசு இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார்.
இந்த வேத வசனத்தின் மூலமா உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே, மரித்து போயிருக்கிற என்னுடைய காரியங்களை இயேசுவே எனக்கு உயிர்ப்பியும் என்று கேட்பீங்களா? கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாள்ல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே புறப்படட்டும் அப்பா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ மனம் நொந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே தொடுவதாக, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தொடுவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியத்துல நொந்து போயிருக்கிற இருதயத்தை கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. மரித்து போயிருக்க காரியங்களை ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் காரியங்கள் முடிந்து விட்டது, இனி உயிர்ப்பிக்க ஒருவரும் இல்லை, அதை திரும்ப எனக்கு கொடுக்க ஒருவரும் இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அன்பு சகோதரி ஒரு கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்குவதாக. அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. மரித்து போயிருக்க காரியங்களை கர்த்தர் தொட்டு இன்றைக்கும் உயிர்ப்பிக்கும்படியாய் அன்பின் கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும். தேவனாகிய கர்த்தர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு நீர் இந்த குடும்பங்களுக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபையாய் நடத்தும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மரித்து போயிருக்கிற அத்தனை காரியங்களும் உயிரோடு கூட எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.